Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai தலைமுறையாய் இடிந்ததையே கட்டுகின்றோமே சுனாமத்தினால் பாழான எல்லா பட்டணத்தை புதுப்பிக்கின்றோமே சுனாமத்தினால் தலைமுறையாய் இடிந்ததையே கட்டுகின்றோமே சுனாமத்தினால் பாழான எல்லா பட்டணத்தை புதுப்பிக்கின்றோமே சுனாமத்தினால் ராஜரீகம் பண்ணுகின்ற தேவனுக்கு ஓசன்னா 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 ராஜரீகம் பண்ணுகின்ற தேவனுக்கு ஓசன்னா 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 ராஜரீகம் பண்ணுகிறார் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ராஜரீகம் பண்ணுகிறார் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரும் அறிந்திடவே திகிலும் பயமும் அடைந்திடவே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ராஜரீகம் பண்ணுகிறார் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தகப்பனே உம்முடைய மகிமையுள்ள பிரசனம் ஆண்டவரே இந்த பகுதியில் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் டாடி. தூரபஹர சித்திலி கலபௌஷி கலபலகரபா பா இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சுயமோ மாம்சமோ மனுஷனுடைய வார்த்தையோ பெருமையோ வெளிப்பட்டுடவே கூடாதப்பா. நீங்க வெளிப்படணும், உம்முடைய வார்த்தை வெளிப்படணும், உம்முடைய ஜீவன் வெளிப்படணும் ஆண்டவரே. லீபஹாரதி திரிபி குரோசியாங்கரபா எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துவோம், அவர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். மனுஷனால் ஒன்றும் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். தேவனே நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. தேவனே இந்த நாள் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்பாக என்னை குறித்து ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகிறேன். என்னுடைய பெயர் சுதாதீப். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுதில்ல, அதாவது 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுது என்னன்னா, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்த உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்த்துருக்கோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் சிறு பிராயை முதல் கொண்டு பயங்கரமான பலவீனமானவன். புரியுதுங்களா? எதுக்கு பயப்படுறேன்னே தெரியாத நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுதுல, துன்மார்க்கன் ஒருவரும் தொடராதுன்னு என்ன பண்ணுவான், ஓடி போயினே இருப்பான். அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், பயந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு பயப்படுறேன், என்னத்துக்கு பயப்படுறேன்னே தெரியாது, பயங்கரமான பயம். இந்த மாதிரி 2 பேர் முன்னெல்லாம் நின்று பேச முடியாது. அப்படி சிறுபிராய முதல் கொண்டு அந்த காரியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பயத்திலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, நான் 8வது படிக்கும்போது, அப்பா நீ என்ன பண்ணு, தியான பயிற்சி மேற்கொள்ளு, அதாவது மெடிடேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மெடிடேஷன் நீ கற்றுக்கிட்டீன்னா
அந்த மெடிடேஷனில் வந்து உனக்கு விடுதலை கிடச்சிடும் சொல்லி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்போது அதனால் நான் 8வது படிக்கும் போதுலேருந்து நான் என்ன பண்ணேன், ஒரு காலையில் ஒரு 15 நிமிஷம் அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனாலும் எனக்குள்ளே என்ன ஆகலை, அந்த பயத்தினுடைய அந்த நுகம் என்னை விட்டு என்ன பண்ணல, போகலை. என்னோட என்ன பண்ணுச்சு, கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்துச்சு. என்னால் வந்து எங்கள் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏற்றி விட்டார்னா என்னால் வாயிலேருந்து வார்த்தை வராது, கை காலெலாம் நடுங்கும், உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அநேக சூழ்நிலையில் நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு அந்த கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை. அப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் +1 படிக்கும்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து வேற ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. வேற ஒரு டைப் ஆஃப், அது பேர் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான ஒரு மெடிடேஷன். அதையும் நான் நேர்த்தியாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். காலையில் ஒரு 20 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம். இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணேன், அரை மணி நேரம் 20 நிமிஷம் பண்ணது 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்படியா என்ன பண்ணேன், இந்த திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோயிலெலாம் போய் விட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நல்லா மெடிடேஷனில் உட்காருவேன். ஆனால் எனக்குள்ளே என்ன ஒரு மாற்றம் இல்லை, எனக்குள்ளே என்ன மாற்றம் இல்லைன்னா என்ன இல்லை, அந்த பயம் என்னை விட்டு போகவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுது, ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கு. இப்படி நான் என் வாழ்க்கையில் போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் வந்து என்னுடைய இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் 2001ஆம் வருஷம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறேன். முடிச்சிட்ட பிறகும் என் வாழ்க்கையில் என்ன இல்லை, அது போல் இப்படி எல்லா இன்டர்வியூக்கும் படிக்க மட்டும் செய்வேன். அதாவது என்னால் படிக்க மட்டும் தான் முடியும், யாருக்குமே தெரியாமல் பின்னாடி ஏதாவது செய்யணுன்னா, நல்லா வரையணுன்னா வரைவேன், நல்லா பாடினா பின்னாடி தான் செய்ய முடியும். எல்லோரும் முன்னாடி என்னால் என்ன பண்ண முடியாது, வெளிப்படையாக அந்த ஒரு காரியம் பண்ண முடியாது. அந்த 2001ஆம் வருஷம் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போகலான்னு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்ல, சும்மா வேலை கொடுத்துருவாங்களா? போனோன்னு என்னப்பா நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்க, மார்க் வேலை கொடுத்துருவாங்களா? கூப்பிட்டு 4 கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது மறுபடியும் அங்கே உள்ளே போனோன்னா என்னவோ தான் வாயிலிருந்து வார்த்தை வராது. ஸோ இந்த மாதிரி அநேக அசிங்கங்கள், அவமானங்கள் என் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நான் என்ன பண்ணுறேன், ஐசிஐசி பேங்க்கில் ஒரு இன்டர்வியூ. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணுறான், ரிட்டன் டெஸ்ட்டு. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், முன்னாடி நாளே கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்றான். என் ஃப்ரெண்டு தான் உள்ள ஹெச்ஆராக இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் பார்த்துன்னு போய் அதில் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, அவன் தான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, அதுலேயும் நம்ம கிளியர் ஆகிட்டோம். கடைசியாக போயிட்டு என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். அந்த நாட்கள் நான் சொல்கிறது 2001 சொல்கிறேன், 25,000 ரூபா சம்பளம். அப்பா நமக்கு இந்த வேலை கிடச்சிடும்டா, நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவோம்டான்னு சொல்லிட்டு போனால், உள்ளே போனால் மறுபடியும் தான் தொத்தி விட்டாங்க. எனக்கு சரியான வேதனை. என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா, நம்ம ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தில் என்ன பண்ணுறேன், அங்கே ரஹேஜா டவர்னு ஒரு டவர் இருக்கும், மவுண்ட் ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஹேஜா டவர், எல்ஐசி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரஹேஜா டவர். அந்த டவர் எதிர்க்க ரோட்டில் உட்காந்து அழுகுறேன், தேம்பி அழுகுறேன். ஐயோ நான் வீட்டுக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு போகலாமா இல்லை இங்கேயே போய் செத்துடலாமா, அப்படியே மெரினா பீச் பக்கத்தில் இருக்குது, அங்கே விழுந்து செத்துலாமா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கலக்கமான சூழ்நிலை. என்னால் ஹேண்ட்லே பண்ண முடியல. ஏன்னா தோல்வி, ஏன்னா சின்ன வயசுலேருந்து தோல்வி இல்லை, சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயும் தோல்வி. என்னடா தோத்துக்கிட்டே இருக்குமே, எங்கே போனாலும் அவமானப்பட்டு இருக்குமே, 4 பேர் முன்னாடி நின்று பேச முடியல, 2 வார்த்தை வாயை திறந்து பேச முடியல, இப்படியா ஒரு எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க, வீட்டில் வறுமை, வீட்டில் காசு கேட்குறது கூச்சமாக இருக்கும், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய 45வது வயசில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிறந்தோமே. ஸோ வீட்டில் காசு கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என்னன்னா இது ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா, நம்ம செத்துடலாமா. என் மனசுக்குள்ளே தோன்றது எப்பொழுதுமே செத்துடணும்,
என் மனசுக்குள்ளே தோன்றது எப்பொழுதுமே செத்துடணுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு ஆனால் மனசுக்குள்ளே ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம இந்த உலகத்தில் வாழ நம்ம யார்? தகுதி இல்லாதவர்கள். இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன். நம்ம எப்படியாச்சும் என்ன பண்ணோம்? செத்துடணும். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னாங்க, என்னடா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற, தெரியலண்ணா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுண்ணா, வேறு ஏதாவது பிரச்சனையாடா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமா இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அவங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்க, போகலாமான்னாரு. எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. அந்த அண்ணன் கூப்பிட்டோன்னோ எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது. சரி, நான் ஏன்னா எல்லாமே முயற்சி பண்ணியா பார்த்தாச்சுல. எனக்கு வந்து மெடிடேஷன் வந்து ஆழமாக பண்ண தெரியும். அந்த சைக்காட்ரிஸ்ட் மூலமாக இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு நிறையலாம் பண்ணியாச்சு, கேட்டாச்சு. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல. அப்போது அந்த பாட்டிமா போய் ப்ரேயர் பண்ண உடனே அந்த பாட்டிமா சில வார்த்தைகள் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிக்க தேவையில்ல, அது ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்து அமிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவேன், உனக்கு வந்து ஒளிப்படத்தில் இருக்க பொக்கிஷத்தை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டோன்னோ, ஆண்டவருக்கு இந்த வார்த்தை கொடுக்குறாருப்பான்னு சொன்னோன்னோ, நான் எப்பொழுதுமே வந்து நான் பயந்தாங்கொழி தான், ஆனால் பயங்கர கிரிமினலான ஆள். யோசிப்பேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் யோசிப்பேன். ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க, இது உண்மையா பொய்யா, இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் என்ன பண்ணுவேன், கூறு போட்டு பார்ப்பேன். இது கரெக்டா, இது தப்பா, இது கரெக்டா தப்பா, அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை அசஸ் பண்ணி நான் உள்வாங்கி கொள்வேன். இப்போது நான் மனசுக்குள்ளே நினச்ச விஷயம் வந்து, இந்த பாட்டிமா வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 வார்த்தையை கற்று வச்சுக்கிட்டு, ஆண்டவர் இந்த வார்த்தையை உனக்கு கொடுக்குறாருப்பா சொல்லி அனுப்பிடுவாங்க போல இருக்குன்னு நம்பிட்டேன். ஆனாலும் அந்த பாட்டிமா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே வாரத்தில் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு கல்லூரி, அது ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் வந்து லெக்சரர் பொசிஷனுக்காக வேலைக்காக என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிடும் போது எனக்குள்ளே என்ன தோணுதுன்னா, நம்ம எப்போதுமே யார், நம்ம பயந்தாங்கொலி, நம்ம சொதப்புற கோஷ்டி, நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே போனாலும் சொதப்புவோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இடம், 70 பசங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஒரு புக்கு கொடுக்குறாங்க, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு ஒரு புக்கு கொடுக்குறாங்க. இதில் ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்கள் பேசணும். இந்த மாதிரி ஒரு டயஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி நிற்கிறேன். பயத்தினுடைய நுகம் என்னை வாயை பேச விடாதபடிக்கு தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்களா, பயம் இருக்குது, ஆனால் இந்த 2 நாக்கு ஒட்டிக்கும்ல, கை கால்லாம் ஆடல, உள்ளுக்குள்ளே ஆடுது, ஆனால் வெளியே தெரியல. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இங்கே வந்து நின்று இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் 2001ஆம் வருஷம் பேச ஆரம்பித்தேங்க. எனக்கு நல்லா தெரியும், என்னோட சுயபலம் கிடையாது, சுயஞானம் கிடையாது, தேவனுடைய சுத்த கிருபை. புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு என்ன சின்ன வயசில் இருக்கும்போது என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, டெம்மாக்கு, குடாக்கு, இந்த மாதிரி வித்தியாசமாக எனக்கு யூஸ் பண்ணுவாங்க. போண்டா, 10 இட்லி, குண்டா சோறு, அதெல்லாம் சாப்பிடுவேன் நல்லா, இந்த மாதிரி என்னை குறித்த அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்டதான அபிப்பிராயம்னா அப்படிப்பட்டதான அபிப்பிராயம். பார்வைக்கு நான் ஒரு பைத்தியம். புரியுதுங்களா? ஆனால் யார் பார்வைக்கு வேணா நான் பைத்தியமாக இருந்திருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன்னா விசேஷித்தமானவனாக இருந்திருக்கிறேன். என்ன என்னால் நல்லா சொல்ல முடியும், நான் என் வாழ்க்கையில் பட்ட அவமானங்களுக்கு அளவே இல்லை. புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்ல முடியும், என் தலையை உயர்த்தின அதே கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். எனக்குள்ள மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன பண்ணுறாரு, அதே கடவுள் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. என்னை உயர்த்தினதை காட்டிலும் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் தலையை உயர்த்துகிற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். புரியுதுங்களா? சரி, இப்படி என் வாழ்க்கையில் போகும்போது என் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை செய்தேன்.
அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் சேல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாள் முதல் கொண்டு என்ன ஆகுதுன்னா, என்னை கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆளுகை செய்கிறவனா மாத்துறார். அந்த காலேஜில் வந்து போய் நான் வேலை செய்கிறேன். வேலை செய்யும் போது அந்த காலேஜில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணோம். நாங்கள் வந்து கைடாக இருந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணோம், கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் அதில் வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். இப்படி நாங்கள் பண்ணும்போது ஒரு டீமை நான் கைட் பண்ணுறேன். அந்த டீம் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக செலக்ட் ஆகி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் கைடு அவார்டு கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சுய ஞானம் கிடையாது, நம்முடைய சுய பலன் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற இயேசு, நம்ம கிடையாது, நமக்குள்ள இருக்கிற இயேசு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். நல்லா கவனிச்சணும், திருப்பி திருப்பி நல்லா கவனிச்சுக்க. இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் வேற எங்கேயும் இல்லை. நான் இதை புரிஞ்சு கொண்டு வந்து என் வாழ்க்கை என்ன ஆச்சு, மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு சேல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டச்டெல் ஏர்டெல் டெலிஃபோன் சொல்லுவாங்க, அந்த கம்பெனியில் நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நான் போய் அங்கே வேலை செய்கிறேன். ஏன்னா லெக்சரர் பொசிஷனோட அந்த கம்பெனியில் வந்து சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த நேரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த இடத்துலையும் தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா, என்ன பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆக்கினார். நான் ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து. நம்ம வேணா பலவீன பாண்டமாக தெரியலாம், என்னைக்கு எந்த மொமெண்ட்ல இயேசு கிறிஸ்து எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, அந்த தருணத்தில் நீங்க யாருன்னா, நீங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். நீங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்கும். புரியுதுங்களா? இப்படி அந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நாங்கள் வந்து 10 டெலிஃபோன் விற்கணும். எத்தனை டெலிஃபோன் விற்கணும்? லேண்ட்லைன் ஃபோன் சொல்லுவாங்க, டச்டெல் டெலிஃபோன் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஃபோன் விற்கணும். ஆனால் நான் விற்றது எவ்வளோ விற்றுருப்புன்னு நினைக்கிறீங்க? 5 விற்றுருப்பீங்களா? நான் ஒரு மாதத்துக்கு 75 விற்பேன். நான் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. நான் எதை பார்க்குறேன்னா, நான் எதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்குள்ள இருந்த கிறிஸ்துவை தான் பார்த்தன ஒழிய நான் யாரை பார்க்கல, என்ன பார்க்கல. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாரு? நான் ஒரு காமெடி பீஸு. இந்த காமெடி பீஸுக்குள்ள கிறிஸ்து வரும்போது நான் என்னவா மாறினன்றது தான் சத்தியமாக சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த சேல்ஸில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். விற்றுக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, மாப்பிள்ள, என் கிளாஸ்மேட் சொல்கிறார், மாப்பிள்ள நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு அந்த இடம் தெரியாது. பார்த்தியா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் கன்சல்டிங் கம்பெனி, அந்த கம்பெனி எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் வழி காட்டுறியா? நான் சேல்ஸில் ஊர் ஃபுல்லாக சுற்றுறல, சென்னை ஃபுல்லாக சுற்றுறோம்ல. சரிடா, நானும் வரேன்டா, கூட்டுமை காமிக்கிறேன்டான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, ஒரு ப்ரொஃபைலை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ, புரியுதா? வாய்ப்பு கிடைச்சா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அது வாய்ப்பு கிடைச்சா இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது அவர் பைக்கில் நான் பின்னாடி உட்காந்து போகிறேன். என் கேள்வி இப்படி கேட்பாங்க, நீ இதை சொல்லு, அதை சொல்லு, அதை சொல்லு, எனக்கு சொல்லி தந்துட்டே போகிறாரு. நானும் போகிறேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதே கேள்வி தான் கேட்டாங்க, நானும் அதை பேசினேன். நான் செலக்ட் ஆகிட்டேன், அவர் ரிஜெக்ட் ஆகிட்டார். ஆண்டவர் அப்படி தாங்க நம்மளுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஆளுகை செய்கிறவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆளுகை செய்கிறவர் எங்கே இருக்கிறாரு? வெளியே கிடையாது, நமக்குள்ளே இருக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அதே சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இன்றைக்கி நான் வளர்ந்து ஒரு எம்என்சியில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஒரு 3 டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க, பேச தெரியாத என்ன தூக்கிட்டு போயிட்டு ஒரு எம்என்சியில் இந்த இடத்துல வைக்க முடியுமானால், புரியுதுங்களா? என்னை காட்டிலும் திறமை உள்ளவர்கள் நீங்கள், என்னை காட்டிலும் ஞானம் உள்ளவர்கள் நீங்கள். என்ன வைத்த இடத்தை காட்டிலும் இன்னும் மேலான இடத்துல திரும்பி உங்களை வைக்க முடியும். புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் செய்கிறதெல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கு. நான் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து. நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? வெளிப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், நமக்குள்ளே யார் இருக்கிறத பார்க்கணும், கிறிஸ்து இயேசு நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசு நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணாரு, 2010ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் என்னன்னா, இவாஞ்சலிசம் த்ரூ பிஸ்னஸ். அது வேலை ஸ்தலத்தில் இயேசு, வேலை ஸ்தலத்தில் இயேசு, இயேசு கிறிஸ்துவை எப்படி வேலை ஸ்தலத்தில் அறிவிக்கிறது என்ற ஒரு காரியத்தை குறித்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது நிமித்தம் அதன் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி சில ஸ்டார்ட் அப்ஸ், குட்டி குட்டி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி, சின்ன சின்ன கம்பெனிகள் ஸ்டார்ட் பண்ணி, அந்த இடத்துல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய அன்பை அவங்களுக்கு அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை அறிவிக்கிறதுனா என்னது? அப்பா இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவன் இதன் மூலமாக ஒரு சின்ன கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ஐவிஎஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அது ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதான் இம்பீரியல் வேல்யூ சர்வீசஸ்க்கு அந்த கம்பெனி பேர் கண்டினியூ பண்ண முடியல. அடுத்து இப்போ மகிமை ஃபுட்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம். தேவன் அதை நல்லா ஆசீர்வதித்திருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆசீர்வதித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அங்கே வந்து கிட்டத்தட்ட 25 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. 25லேருந்து 30 பேர்கிட்ட, ஃப்ளோட்டிங் ப்ரொபஷன் ஒரு 5 பேர் வந்து போவாங்க. 25லேருந்து 30 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. இப்படி தேவன் அவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2001ஆம் வருஷம் சாக வேண்டிய என்ன பண்ணியிருக்காரு? 2001ஆம் வருஷம் செத்து போக வேண்டிய என்ன பண்ணியிருக்காரு? வாழ வச்ச தேவன். அவருங்களா, அவர் எனக்குள்ளே வாழ்ந்து என்ன வாழ வச்சு, ஐயோப்பா எவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு எனக்கு திருமணமாகி என்னோட 32வது வயதில் சொந்தமாக ஒரு வீடு கட்ட உதவி செய்தார். இதெல்லாம் பெருசாக பேசலை, இதெல்லாம் அவருடைய காரியத்தில் சாதாரண விஷயங்கள். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த பொருளை எடுத்து இங்கே வைக்க கூட லாக் இல்லாதவன். இந்த விஷயத்தை தூக்கி இங்கே வச்சா கூட என்ன பண்ணது, லாக் இல்லாதவன நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தவன். ஐயோ என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த விஷயத்தை கூட இங்கேருந்து செய்ய முடியாதுன்னு அவ்வளோ ஒரு அவநம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு, எல்லாராலையும் சாதாரணமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு, கிளாஸில் வந்து காமெடி பீஸு, அதுக்கப்புறம் ஏன்னா ஈஸ்வர் எத்தனை பேரை கலாச்சிருக்கோம் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸாக இருந்த என்ன அப்பா என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தி இருக்கிறாரு. சரிங்களா? சரி, இதுதான் என்னை குறித்து ஒரு சின்ன சாட்சி. சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனால் சின்னதாக என்னை குறித்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு மகன். 2 பசங்க வந்து பெண் பிள்ளைகள் வந்து காலேஜ் படிக்கிறாங்க. பையன் இப்போ +2 படிச்சுட்டு இருக்காரு. தேவன் இப்படியாய் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்தோஷம் சமாதானத்தோடு வழி நடத்திட்டு இருக்காரு. சரிங்களா? இந்த நாளில் கூட நம்ம செய்திக்கு நேராக போவோம். முதலாவது, நம் தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறாரு அதை தான் நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். புதுசாக ஒன்றும் கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு நீங்கள் புரிஞ்சுங்கன்னா போதும்.
பிரைஸ் லார்ட். நம்ம பார்ப்போம். சரி, 1 பேதுரு 2:9 யாராவது வாசிங்களேன். 1 பேதுரு 2:9 தலைப்பில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவா. சரி, அதாவது இந்த நாட்களில் நம்மளை தேவன் ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். இதுதான் தலைப்பு. தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கிறாரு? நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஆளுகை, அந்த ஆளுகை தேவன் நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் இந்த ஆளுகையை நம்ம எப்படி இழந்து போனாங்க, இந்த ஆளுகை நமக்கு எல்லாம் எப்படி மறுபடியுமாய் வந்தது, அதுதான் நம்ம என்னால் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் 1 பேதுரு 2:9 எடுத்து வாசிங்களேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். போதும். இப்போ இதில் நம்ம எப்படியா இருக்கோம்னா, பரிசுத்த ஜாதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கணும்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதில் ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் எடுத்து தியானிக்க போகிறோம். நம்ம யாராக இருக்கோம்னா, நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். சரியா? இப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம யாராக இருக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்னவா இருக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் ஷோவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு என்னமோ சொன்னாருன்ற கதைலாம் வேணாம். நான் யார்? வாத்தியார். நான் கேள்வி கேட்டுக்கினே இருப்பேன், நீங்கள் பதில் சொல்லிக்கினே இருக்கணும். இது ஒரு டிஸ்கஷன். சரிங்களா? இது என்னது, ஒரு ஆள் பேசி கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புற கதை கிடையாது. இது இன்ட்ராக்ஷன். நீங்கள் நடுவில் என்ன ஏதோ வளர்கிற மாதிரி இருக்குது, அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்லணும் நடுவில். புரியுதுங்களா? ஏதாவது தெரியாமல் பேசுனா டப்புன்னு ஒரு தள்ள தட்டணும். அதுக்காக சொல்கிறேன். தப்பு ஒன்றும் கிடையாது. கேட்குறது, பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ராஜரீக ஆசிரிய கூட்டம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்கள். அதிகாரி யாரு? ராஜா. ராஜாவும் ஆசாரியரும். சொல்லுங்க, கமான். நம்மளே ராஜா, நம்மளே ஆசாரியர். சரி, ராஜானா முதல்ல ராஜானா யாரு? ராஜாக்கு என்னென்ன நடக்கும்? இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு. பிரதர் இங்க வாங்க. இவதான் ராஜா நினச்சிங்களேன். இப்போ இருக்கிறார், ராஜா இருக்கிறார். ராஜா கூட வரும்போது நான் எப்படி போவேன்? இப்படியா போவேன்? ஐயா நீங்கள் போங்கய்யா முன்னாடி. சரியா? ராஜா நிற்கும் போது ராஜாக்கு என்ன பண்ணுவேன்? ஐயா தண்ணி குடிங்க. கம்பீரமாக இல்லைங்க ப்ரோ. பார்த்தீங்களா, பயங்கர ராஜா வந்துட்டார். இப்போ அவர் கம்பீரமாக நிற்கிறாரு. இவருடைய எல்லா தேவைகளும் செய்ய ஆட்கள் இருப்பாங்க, சாப்பாடு பரிமாற ஆட்கள் இருப்பாங்க, துணி துவைக்க ஆட்கள் இருப்பாங்க, காலமுத்தி விட எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? இவருக்கு எதாவது குறைவு இருக்குமா? குறைவே இருக்காது. சரியா? இப்போ நீங்க ராஜானா நீங்க குறைவு இருக்குமா? இருக்காது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க யாரு? நான் ராஜா. நீங்க யாரு? ராஜா. சரி, அக்கா ராணி, தங்கச்சி ராணி. ரைட்டா? சரி, இப்போ இது ராஜா. இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சார் இப்போ இது ராஜா, இது உலகத்து பூர்வமான ராஜா. இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா யோசுவா போல, ஏய் சூரியன் என்ன நில்லுனா என்ன பண்ணும்? நிக்கணும். புரியுதா? இன்னைக்கு காலைல மழை நில்லுனா நிக்கணும். அமோனியா ஏய் டேக் பேக்னா என்ன பண்ணும்? ஓடி போகணும். புரியுதுங்களா? இதுதான் இப்படிப்பட்ட ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு எப்படி கொடுத்திருக்காரு? எப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுத்திருக்காரு? இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிறாரு. நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? இதை நீங்க ஆழமாய் நம்ப வேணும். நீங்க யாரு? ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். இல்ல கிருத்திக், நம்ம யாரு? ராஜா கிடையாது, ராஜரீக ஒரு ஆசாரிய கூட்டம். சரியா? இது எப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட உண்டு பண்ணியிருக்காரு? நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னு நினைச்சீங்களேன், அப்படியே ஸ்ட்ரைட்டா இது எங்க தான் முதல்ல இந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்களேன். ஆதியாகமம் 1:29 எடுத்து வாசிங்களேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் யாரு? நம்மலாம் யாரு? தேவ சாயல். நம்மலாம் யாருங்க? தேவ சாயல். நம்மலாம் தேவ சாயல். உங்களை பார்த்தா நீங்க ஜீசஸை பார்க்கலாம். புரியுதுங்களா? நீங்களாம் யாரு? தேவனுடைய சாயல். நீங்களாம் யாரு? தேவனுடைய சாயல். கிஷோர், நீ யாரு? யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தேவன் வந்து ஸ்கூல்ல போயிட்டு இப்படி கம்முன்னு உட்காந்து பாரு, ஏன் தலையை சொரிஞ்சுன்னு பாரா? எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பா ஸ்கூல்ல? இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்கூல் படிக்கிறாரு வச்சுப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்கூல் படிக்கிறாரு. சும்மா ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கொள்வோமே. ஸ்கூல் படிக்கிறார், எப்படி இருப்பாரு அவருங்க? செம ஷார்ப்பா இருப்பாரு, டாப்பா இருப்பாரு. புரியுதா? அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட சாயல்ல இருக்கிற நீ எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். போவாஸ் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். என்ன போவாஸ் எங்க திரும்பினுங்கிற? இங்க கவனி. புரியுதா? எங்க இருக்கணும்? இங்க பாரு, நான் வாத்தியார், அங்க பாக்குற மாதிரி இருக்கும், இங்க பாப்பேன். புரியுதா? சரி, நம்ம எப்படி இருக்கணும்? பயங்கர ஷார்ப்பா இருக்கணும். நான் யாரு? ஏன்னா வசனம் சொல்லுது, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும். நம்ம யாரு? நம்ம எப்படி இருக்கணும்? அவரு மாதிரியே உண்டாக்கப்பட்டிருக்கோம். சரி, அடுத்து வாசிங்க. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்புறம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்னது? எதை கீழ்ப்படுத்தணுமா? பூமி என்ன பண்ணு? இந்த இடத்து என்ன பண்ணணும்? உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்க கண்ட்ரோல்ல இருக்குதா? யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்மா? தங்கச்சி, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? பூமி எங்க அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல, உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா ஏதோ சம்திங் ராங்ல. இது எக்ஸாஜரேட் பண்ணல, மிகைப்படுத்தி பேசல, அப்படிதான் வசனம் சொல்லுது. நீங்க திருப்பி திருப்பி பார்த்தாலும் சரி, எப்படி பார்க்கலாம். அது இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக கற்றுக் கொடுக்க போகிறது என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி ஆளுகை செய்கிறவெல்லாம் மாற போறீங்கன்றதை கற்றுக் கொடுக்க போகிறேன். சாட்சிகளோடு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதனால தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நம்ம யாரு? ஆளுகை செய்கிறவர்கள். பூமியை கீழ்ப்படுத்தி வாசிக்குமா? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம ரோட்ல போனா நாய் கூட நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டுது? பயப்பட மாட்டுது. நைட்டு பைக் எடுத்து போனா பின்னாடியே தொத்திட்டு வருது. அப்படிதான் நம்ம சூழ்நிலை இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க? வசனம் என்ன சொல்லுது? எப்பா, நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு, எல்லாத்தையும் நீ ஆள பிறந்தவன், நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா நிஜத்துல எப்படி இருக்குது? அதை பார்த்து நம்ம பயந்து ஓடி நிற்கிறோம். ஆண்டவர் பார்த்து கீழ்காத்த வீச பண்ணி காடை தீர்ந்து என்ன பண்றாரு? பறவைலாம் என்ன பண்றாரு? தீர்ந்து போறாரு. மச்சங்கள்லாம் என்ன பண்ணுது? அவர் சொன்னா கேட்குது. அது மீன் வயிற்றுல போய் காசு சேர்த்துருந்து கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னா எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம சொன்னா என்ன பண்ண மாட்டேது? நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேன்றது தான் நான் சொல்ல போறேன். ஏன் நடக்கல, அது எப்படி நடக்க வைக்கிறது, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எப்படி ஆளுகை செய்யறோம் மாறுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இன்னொரு இடத்துல கூட பார்க்கலாமே. எபிரேயர் 2:7 வாசிங்களேன். நம்ம யாரு? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். யார மனுஷனை என்ன பண்ணாராம்? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டா, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், எலோஹிமிலும் சற்று சிறியவனாய் மாட்டார். நம்ம யாரு? கடவுளுடைய சாயல்ல பிறந்தவர்கள், கடவுளுடைய ரூபத்தின் படி பிறந்தவர்கள், கடவுளிலும் சற்று சிறியவர்களாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிற ஒழிய வேற என்ன பண்ணல? நம்ம அடிமையா வைக்கல. முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போட்டுருங்க. ஐயோ, என்னால் என்ன பண்ண முடியாது, இங்கே போய் நிற்க முடியாது,
ஐயோ எனக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரியான பலவீனம் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு முட்டி வலி இருக்குது, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, வேறு எந்த நோயோ இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள தயவு செய்து அந்த நோயையோ அந்த பிரச்சனையோ குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. அதை காட்டிலும் வல்லமையுள்ள ஆளுகை செய்கிறவர்களாய் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறாரு. என்ன போவாச நம்மளை என்ன பண்ணி வச்சுக்காரு, என்ன வச்சுக்கிறாரு? அதெல்லாம் கிடையாது, ஆளுகை செய்கிறவர்களாக வச்சிருக்கிறாரு. புரியுதா இல்லையா? நம்ம யாரு? ஆளுகை செய்கிறவர்களாக வச்சிருக்கிறாரு. புரியுதா? அது என்னன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வாத்தியாராக வேலை செஞ்சதுனால, இது வரைக்கும் நான் வாத்தியாராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் நிறைய போய் கிளாஸ்லாம் எடுப்பேன். அதனால் எல்லாருக்கிட்டே கேள்வி கேட்டு பழக்கமாயிடுச்சு. அதனால் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு வாத்தியார், டீச்சரு, நாங்கள் ஒரே எண்ணம். புரியுதுங்களா? கேள்வி கேட்டு மற்றவங்களை சாவடிப்போம். சரி, ஓகே. அப்போ தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? தேவனிலும் சற்று சிறியவனாய் மாற்றி வைத்திருக்கிறாரு. நம்ம யாரு? தேவனிலும் சற்று சிறியவனாக வைத்திருக்காரு. சரி, இப்படி இருந்த மனுஷனுக்கு என்னங்க ஆச்சு? இப்படி இருந்த மனுஷன் நல்லா தானே இருந்தான், இப்படி தானே இருந்திருக்கணும். அவனுக்கு என்ன ஆச்சு? இப்போதான் போஸ் ரொம்ப அட்டன்டிவாக கவனிக்கிறான். இவ்வளோ நாள் இப்படி திரும்பி இந்த அடுத்த கேள்வி நம்மளை கேட்ட போறான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? என்ன ஆச்சுன்னா ஆதியாகமம் 2 எடுத்து வாசிங்களேன், 2:7 எடுத்து வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். என்னவானாரு? ஜீவ ஆத்மா. நல்லா கவனிச்சுங்க, அவனுக்குள்ள ஜீவ ஆத்மா உண்டாயிடுச்சு. சரிங்களா? அவருடைய ஆவி மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க உண்டு பண்ணிட்டாரா? இங்க யாருடைய ஆவியை ஊத்திட்டாரு? மூணாவது அவருடைய ஆவி தான் உள்ள இருக்குது. எனக்குள்ள இருக்கிற ஆவி எந்த ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. இப்படிப்பட்ட ஆவி என்னாச்சு? நான் யாரு? அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன். ரெண்டாவது அவருடைய ஆவி யாருக்குள்ள இருக்குது? எனக்குள்ள இருக்குது. மூணாவது நான் யாரு? தேவனிலும் சற்று சிறியவனா இருக்கிறேன். நம்ம யாருன்னா தேவ சாயலை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய ரூபத்தை தரித்து கொண்டவர்கள். புரியுதுங்களா? ஓகே, இது புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிமா. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். என்னவா? நீ சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேணாம் சொல்ல. அடுத்து வாசிமா, அப்படியே வாசிக்க. 5 வாசி, 5 வாசி, 5ல வாசி. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. போதும். இப்போதான் முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க. ஒரு போர்டு எதா இருக்குமா? இங்க எதா இருக்கா? சரி, பரவாயில்ல. இப்போ என்ன ஆச்சு? ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம். சரிங்களா? ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா சரீரம் இருக்கு. அதுக்கப்புறம் தேவன் நமக்குள்ள ஊதின அந்த ஆவி இருக்குது. அதனால தேவ சாயல் நமக்கு வந்துச்சு. இப்போ சாகவே சாவாயின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு ஆவிக்குரிய மரணம் உண்டாயிடுச்சு. என்னாச்சு? ஆவிக்குரிய மரணம் உண்டாயிடுச்சு. ஆவியில ஒரு மரணம் உண்டாயி அது வந்து பார்த்தோன்னா மாம்சத்துல கிரியை செய்து கிட்டத்தட்ட 900 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு? ஆதாம் இறந்து போனார். இல்லைன்னா அவருக்கு என்ன இருக்காது? மரணமே இருந்திருக்காது. நித்தியமாய் அவர் என்ன பண்ணாரு? உயிரோட வாழ்ந்திருப்பாரு. இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஆவியானவர் என்ன பண்ணாரு? இல்லாமல் போனாரு. ஆவியானவர் இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? வெற்றிடமாய் இதுவரைக்கும் ஆவியில இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனுஷன், இதுவரைக்கும் ஆவியில இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனுஷன் மறுபடியும் 3:5 வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் ஃப்ளஷ் மாம்சத்துல ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ஆபரேட் பண்ணிட்டு இருந்தான்? ஆவியில வேலை செய்திருந்த அந்த மனுஷன் மாம்சத்துல வேலை செய்ததுனால
ஏன்னா ஆவியில வேலை செய்யற காரியங்கள் என்ன ஆயிடுச்சு? எழுந்து போயிட்டான். அது மரித்து போன சூழ்நிலை, மரணம் உண்டாயிடுச்சு. புரியுதுங்களா? ஆவிக்குரிய மரணம் அங்க உண்டானதுனால இப்ப எதுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்? மாம்சத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிச்சிங்க. இப்ப நம்ம எல்லாருமே எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நமக்குள்ள ஆவியானவர் இருந்தும் அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு, அதை பார்க்காதபடிக்கு நம்ம எங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மாம்சத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்கள்னால ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆவிக்குரிய கண்கள்ல ஒரு விஷயத்தை பார்க்கல, மாம்சத்துக்குரிய கண்கள்ல பார்க்கிறோம். இங்க வந்தோன்னு நான் ஒரு ஆவிக்குரிய கண்கள்ல ஒரு விஷயம் பார்த்தேன்னா எப்படி பார்த்தேன்னா, ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. நான் உள்ள வந்தோன்னு அங்கே உட்கார்ந்தோனோ, அப்பா இங்கெல்லாம் கூட்டம் நிரம்பி உட்கார்றத பார்க்குறேன். புரியுதுங்களா? இந்த இடம்லாம் இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறேன். என் ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறேன். நல்லா கவனிச்சிங்க. ஏன்? நான் ஆளுகை செய்கிறவன். தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தில் அதை பார்க்குறேன். புரியுதுங்களா? தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை இதை பார்த்து இது நிரம்பின ஒன்று இன்னொன்னையும் பார்த்தேன். இந்த இடம் அப்படியே நீட்டாக மாறுறதையும் பார்த்தேன். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கணும். ஆனால் கிஷோரே நம்ம என்ன பார்க்குறோன்னா, மிஸ் நம்மளை அடிக்கிறாங்கன்னு சொல்லி மாம்சத்துக்குரிய பண்ண பார்க்குறோம். என்ன கிஷோரை, கரெக்டா இல்லையா? நாளைக்கு பொங்கல் டைமில் மிஸ் நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டா இல்லையா? புதன்கிழமை போட்டு, புதன்கிழமை வேலைக்கிழமை தானே போகிறோம் ஸ்கூலுக்கு. இதோட புதன்கிழமையா? ஏண்டா காணும் பொங்கல் நீ ஏடா ஸ்கூலில் வைக்கிறா? எனக்கா கதை குத்துறடி? உண்மையாவா? அப்பாவிங்களா, ஒரு லீவ் ஏமாத்திட்டாங்களா? சரி, பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம என்ன இதில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆவிக்குரிய கண்களில் அந்த விஷயத்தை பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம்? போஸை என்ன பண்ணுறோம்? கரெக்டாக சொல்லிட்டா பாருங்க. மாம்சத்துக்குரிய கண்களில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். தயவு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்ணில் பார்க்குற விஷயத்த என்ன பண்ணாதீங்க, நம்பக்கூடாது. டாக்டர் சொல்றாரு உங்ககிட்ட, உனக்கு சுகர் இருக்கு, உனக்கு கிட்னி ஃபெயில், உனக்கு கேன்சரு, அவர் எது வேணா சொல்லிட்டு போட்டோம். நீ இது, நான் அது, அது அவருடைய ரைட்ஸு. நம்மளுடைய ரைட்ஸ் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ரைட்ஸ் யாருங்க? நம்மளோட ரைட்ஸ் என்னங்க? நம்மளோட ரைட்ஸ் என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து, நான் ஆளுகை செய்கிறவனா இருக்கிறதுனால நான் என் ஆவிக்குரிய கண்கள்னால என்ன எப்படி பார்க்கணும்? ஆளுகை செய்கிறதுனால என்னுடைய சுகத்தை பார்க்கணும், என்னுடைய ஜீவனை பார்க்கணும், என்னுடைய பலனை பார்க்கணும், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ரைட். ஸோ நம்ம எதை பார்க்கணும்? சுகத்தை, ஜீவனை, பலனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் அடுத்த முறை சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சை எப்படி பார்ப்பீங்க? அப்படியே கண்ணை மூடி என்ன பண்ணுங்க, ஆவிக்குரியதில்ல, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஓ எங்கள் சபை, அப்படியே கண்களை மூடி பார்த்து நம்ம நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, அப்படியே கண்களை மூடி பாருங்க. ஷக்கா ரபோ தி தீதரி மேது ரபஹா இலி பஹோர ஷீகா லபாக்கி ஆக்கா ரபா. ஓ முதல்ல சர்ச்சை பார்ப்போம், சபையை பார்ப்போம். லீ மஹாதி தேரே மேனோ ஷீகா பாப்பா காரா தி தேரே தாரா மஹா நாசிகா லஹா லீ பஹோர் ரதி தேலே காரபோ ஷியாங்க ரபா. ஆண்டவரே, நீர் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி. மஹா ரசிகா லபாக்கி ஆக்கா ரபா லீ பஹோர் ரதி தேரி பெரி பெரபா ரபா ஷீகா லபா கரபா. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட ஒரு பலத்தினால் இந்த நேரத்தை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். லீ மஹாரா தீதிரி மினது ஒரு பி கடாதி ஆந்தர கடபா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அடுத்து, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது குறைவு இருக்கா? அதெல்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபினான்ஷியலாக ஏதாவது கஷ்டம் இருக்கா? அதை பார்க்காதீங்க. நல்ல ஆசீர்வாதமாக செழித்து இருக்கிறத பார்த்து நன்றி சொல்லுங்கள். ஓ ஏதாவது நோய் இருக்கா? அதை பார்க்காதீங்க. ப்ரெஷர் இருக்கா, பிபி இருக்கா? அதை பார்க்காதீங்க. சுகத்தை பாருங்க. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை பாருங்க. ஏன்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. வெளியரங்கமாக யார் வேணா என்ன வேணா சொல்லியிருக்கலாம்.
மாம்சத்துக்குரியதை பார்க்காதீங்க. அப்படியே கண்களை மூடி. ஓ சீக்கா பக்கார் அதி தேரேமே நான் அதை யான் தரை கடபரபா லீ பஹார் இது ரே 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 மேன் அது ஒரு வாத்தி ஆத்தர கடபா லீ மஹாக்கரபோ ஷீக்கலபா கராதி யாந்தர கடபா. உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, ஐயோ எனக்கு இந்த காரியம் வேணும்னு சொல்லி, அதை விசுவாச கண்களில் ஆவிக்குரிய கண்களில் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். உங்களுக்குள்ள தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். கண்களை மூடி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகானா சீக்கலபா கி ஆக்கரபா ஓரிபி திரிகலபா ஷியக்கரபலபரபா. சுகம் வேணும்னா சுகத்தை பாருங்க, ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதத்தை பாருங்க. நீங்க என்ன ஆசீர்வாதம் கேட்குறீங்களோ அது நிச்சயமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு வாய்க்கும். லீ பஹார் அதீதே லேபஹானா சீக்கலபா லீ பகோர் அதீதே ரெமினே தரோஹோ சி மகாராதீதே லேக்கேபோ லீ மகாநதியாந்தர கடபா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்கள் என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? கண்ணை மூடி ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்த்துனுக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்து ஆவியான துணையோடு அதை பார்க்க 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 அது அப்படி என்ன பண்ணும்? கிரியையாய் மாற ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? கிஷோர் நீ என்ன பார்ப்ப? 450 மார்க்கை பார்க்குற. கிருத்திக் நீ என்ன பார்க்க போற? 550 மார்க்கை பார்க்க போற. ஏன் இன்னும் 590 பார்ப்போமே? நம்ம பார்க்கறது தான் நம்ம வேலை. நமக்குள்ள இருந்து கிரியை செய்யறது அவர். நீயா செய்ய போற? பசங்க சொல்லுவானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவானுங்க, ஏய் சும்மா ஓவர் நைட்டில் நீ ஒபாவம் ஆகிட முடியுமா? என்னது ஓவர் நைட்டில் ஒபாவம் ஆகிட முடியுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என் ஏசு எனக்குள்ளே இருக்க, என்னால் ஓவர் நைட்டில் ஒபாமா இல்லை, ஓவர் நைட்டில் இந்த உலகத்தையே தூக்கி நான் காலி பண்ணுருவேன். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு. வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினவர் யார்? அவர். புரியுதா? அதெல்லாம் சாதாரண விஷயம் அவருக்கு. புரியுதா இல்லையா? இதெல்லாம் சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சரி சரி, இந்த விஷயம்லாம் ஏன் நமக்குள்ளே நடக்குது? ஏன் நடக்க முடியல? ஏன் இந்த விஷயம்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே. ரோமர் 7:15 எடுத்து வாசிங்களேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்வரனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. நம்ம என்ன பண்றோமா? நான் செய்யறது எனக்கே சம்மதி கிடையாது. நான் ராஜா, நான் ராஜா, ஆவிக்குரிய ராஜா. சரியா? ஸோ நம்ம செய்யறது நமக்கே என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம செய்கிறது நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நம்ம செய்யாதையே என்ன பண்ணுறோம்? நமக்கு பிடிக்காதையே நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். நாளை காலையிலேருந்து காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி 1 மணி நேரம் நாச்சும் முழங்காலில் நின்று 1 மணி நேரம் வசனத்தை தியானித்து அப்படியே அந்த பிரசனத்தில் இருக்கணுன்றது ஆசை எல்லாருக்கும். ஆமாம் இல்லையா? எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கோம்? நானும் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. செய்யணும்னு தான் ஆசை. கோவப்படக்கூடாதுன்னு தான் ஆசை. கோவப்படக்கூடாதுன்னு தான் ஆசை. ஆமாம் தானே? கோவப்படக்கூடாதுன்னு தான் ஆசை, ஆனால் கோவப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் ஆசை, ஆனால் பொய் சொல்கிறோம். வேறு சில தப்பான காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆசை, ஆனால் செஞ்சிடுறோம். மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு தான் ஆசை, பார்த்துடுறோம். யூடியூப் ஷார்ட்ஸு போகக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். ஷார்ட்ஸுக்குள்ளே போயிட்டு 1 மணி நேரம் அசால்ட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ நான் போய் தேவையில்லாமல் 1 மணி நேரம் பார்த்துட்டுன்ட்டு அப்படியே மண்டையை உடச்சிக்கிறோம். இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன். என்னங்க, உண்மையை ஒத்துந்தானே ஆகணும். நான் விடுதலை ஆனதுனால நான் தைரியமாக பேசுகிறேன். அது எப்படி விடுதலை ஆனன்றதான் கற்றுக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? சரி, 17 வாசிமா. 5:17 வாசிமா. 7:17. ஆதலால் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இல்லப்பா, எனக்குள்ள ஏதோ ஒரு மேட்டர் உட்காந்துக்குது.
எனக்கு ஜாலியா விடுதலையா என்ன பண்ணும் போகணும் தான் ஆசை. எனக்குள்ள என்ன இருக்கு? வேற ஒரு மேட்ரு. அது என்னது? பாவம் எனக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அப்படியே 23 வாசிப்பா. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற, ஐயோ நான் என் மனசுக்குள்ள இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் ஆசை, அம்மா அப்பா கீழ்ப்படின்னு ஆசை, கோவப்படக்கூடாதுன்னு ஆசை. ஆனா என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான வேற ஒரு பிரமாணம், சந்தேகப்படக்கூடாதுன்னு ஆசை. சில பேர்ல சந்தேகம் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். சந்தேகப்படக்கூடாதுன்னு ஆசை, தெரியல திடீர்னு வருது இந்த வார்த்தை. ஆனா வாசிக்குமா மறுபடியும்? ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயங்கள் இருக்க காண்கிறேன். என்ன பண்ணா? வேற ஒரு மேட்ரு, வேற ஒரு பாவ பிரமாணம் என்னுடைய சரீரத்தில் என்ன பண்ணுது? ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆசை தான், என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும்னு ஆசை தான். ஆனா வேற ஒரு பிரமாணம் எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேற ஒரு பிரமாணம் எனக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? போராடிக்கிட்டு இருக்கு. சரியா? இந்த பிரமாணம் எனக்குள்ள ஏன் வரணும் கேட்கணும். இந்த பிரமாணம் எப்படிப்பா எனக்குள்ள வந்துச்சு? இந்த பாவ பிரமாணம் எதனாலப்பா எனக்குள்ள வந்துச்சு? இந்த பிரமாணம் புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாருக்கும் கிளீனா புரியுதாமா? நம்மளால ஏன் விடுதலையாக முடியல? நம்மளால ஏன் விடுதலையா செய்ய முடியலன்னா எனக்குள்ள வேற ஒரு பிரமாணம் போராடிக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? வேற ஒரு பிரமாணம் போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரமாணம் என்ன பிரமாணம்? அது எப்படி எனக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமர் 5:19 எடுத்து வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி அது எனக்குள்ள வந்துச்சு. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. யார் கீழ்ப்படியாம போனாரு? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே வாசிப்பா. அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. நம்ம என்ன போதும், நான் என்ன ஆயிட்டேன்? அந்த பாவ பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? எங்க வந்துச்சு? இந்த பாவ பிரமாணம் எங்க வந்துச்சு? எனக்குள்ள வந்துச்சு. நல்லா கொஞ்சிங்க. இந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள வந்துச்சு. இந்த பாவ பிரமாணம் எதனால எனக்குள்ள வந்துச்சுன்னா, என்னைக்கு அந்த ஆதாம் விழுந்து போனாரோ அன்னைக்கே இந்த மனுக்குலத்துக்கு இந்த பாவ பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அவர் வேலையை பண்ணிட்டார். சரியா? சரி, இதுல இருந்து நம்ம எப்போ விடுதலையானோம், எப்படி விடுதலையானோம், எப்படி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்றது? இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? அப்படியே விடுதலை ஆயிடும், அப்படியே ஃப்ரீ ஆயிடும். சரியா? அதே ரோமர் 5:17 எடுத்து வாசிங்க சிஸ்டர். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மறுபடியும் வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே ஆதாம் என்னும் ஒருவனாலே அந்த மீறுதலால் நம்ம என்ன ஆயிட்டோம்? நம்மளை மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. இந்த பாவத்தினால் நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதுனால அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. என்னது? ரெண்டு விஷயம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இதுவரைக்கும் பாவம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்க இந்த கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவின் பரிபூரணமும் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? ஜீவன் அடைந்து நம்ம என்ன ஆகும்? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இதை நான் இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சாட்சிகள். ஏன்னா ரொம்ப தியரட்டிக்கலாக உள்ளே போகும்போது கபால் நம்மளுக்கு உள்ள என்ன ஆயிரும்? நம்மளே அறியாத பிறகு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுருவோம். போட்டோமா இல்லையா? வந்துச்சா இல்லையா? கொஞ்ச நேரத்தில்
லைட்டாக தூக்கம் வந்துடும். புரியுதுங்களா? சரி, இப்படி ஆளும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜெபம் தினமும் மதிய நேரத்தில் 1 to 2 ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜெபம். நல்லா இந்த மாதிரி நல்லா துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி நல்லா துதிப்பிச்சு ஆராதிப்போம். அப்போது ஒரு நாள் ஒரு தம்பி வந்து சொன்னார், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெபிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இப்போது ஆனால் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து மறிக்கிற ஸ்டேஜில் இருக்காருண்ணே, அது மறித்து போகிற ஸ்டேஜில் இருக்காருண்ணா. அவருக்கு மஞ்சக்காமலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மஞ்சக்காமலை ரத்தத்திலலாம் கலந்துட்டுமாமே, எங்களுக்கு தெரியாது. அது ரத்தத்தில் வந்து கலந்ததுனால அந்த தம்பி வந்து சாவ போகிறான்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேணால் கடைசி அந்த தம்பி சாவர ஸ்டேஜில் இருக்கார், நம்ம ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு வரலாம், ஏன்னா மறிக்க போகிற நம்ம அன்பை வெளிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரு 4 தம்பி நான் பின்னாடி பைக்கை நிப்பாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க வீடு. நாங்கள் போய் நிற்கோம். போய் நின்ற உடனே அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கள் வாழ்க்கையிலே நடந்த முதல் விஷயம். ஏன் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல எங்களுக்குள்ள என்ன நிலைக்கு நாங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறோன்னா, அது வரைக்கும் மாம்சத்தில் இருந்த நாங்கள், பாவத்தின் பிடியில் இருந்த நாங்கள், நீதியாகிய கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்ற நிலையில் போய் அங்கே நீங்கள் நிற்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி தான் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வீடு, மொட்டை மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது வீடு. அந்த வீடுக்குள்ளே ஒரு பெட்டு போட்டு அந்த தம்பியை படுக்க வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கால் அமுத்திட்டு இருக்காங்க. அந்த தம்பி எப்போ வேணால் மறித்து போகலாம், டாக்டர் சொல்லிட்டார் எப்போ வேணால் செத்து போயிடுவாமா. அந்த தம்பி +2 முடிச்சிருப்பார், வேலை செய்கிறார் போலகு. அந்த வயசு தான், +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போல் அந்த வயசு இருக்கும். அந்த அம்மா காலை அமுத்திக்கிட்டு இருக்காங்க. அமுத்திட்டு இருக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து மஞ்சக்காமலை வந்து ரத்தத்தை கலந்துடுச்சான், அதனால் அந்த தம்பியை காப்பாற்ற முடியாது, டாக்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த அம்மா அலகழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாக்குள்ளே என்னது, ஒரு அசுத்தாவி அலகழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஜெபிக்க தெரியாது, அப்போது எப்படி பேசணும்னு கூட தெரியாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்கிறேன். எப்படி பேசணும்னு கூட தெரியாது. திடீர்னு அந்த பெட்டில் படுத்திருந்தார் பார்த்தீங்களா அந்த தம்பி என்ன பண்ணார், உருள ஆரம்பிச்சிட்டார். அப்படியே உருள்றாரு, அங்கே சுற்றுறாரு, இங்கே சுற்றுறாரு, எங்கே சுற்றுறாரு. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் சோதரம் ஒரு ஓரத்தில் பயந்துக்கின்னு எங்கன்னா போய் நின்று எதாவது நம்மளை பண்ணுற போதுன்னு ஒரு பயத்தில் ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டே இருக்கோம். நல்லா கவனிச்சிங்க, நம்ம யார், ஆளுகை செய்கிறவர்களா? அங்கே அந்த ஆளுகையோடு போய் நிற்கும் போது நாங்கள் இல்லை, எங்களுக்குள்ளிருந்து ஆளுகை செய்கிற கிறிஸ்து அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அந்த தம்பிக்குள்ளேயே விடுதலை ஆயிடுச்சு. அந்த அம்மாக்குள்ளே நாங்கள் ஜெபிக்கலாம் இல்லை, அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம், அவ்வளோதான். அந்த தம்பிக்குள்ளே விடுதலையாகி அந்த அம்மாக்குள்ளே விடுதலையாகி அந்த தம்பிக்கு மறாத நாள் போய் செக் பண்ணனா மஞ்சாக்காமலையே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, இது வேணால் ஒரு சின்ன சாட்சி மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஆளுகை செய்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போது நமக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் வெளிப்படும் என்பதற்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது நமக்குள்ள என்ன தேவை, அந்த கிருபையின் பரிபூர்ணமும் நீதியாகிய அந்த அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. புரியுதுங்களா இல்லையா? சரி, இது ஒரு சாட்சி. இன்னொரு தடவை என்ன தெரியுமாச்சு, ஒரு முறை போன வருஷம் இந்த கோவிட் டைம்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் அக்காட்ட சொன்னாங்க, டேய் தம்பி நீ என்ன பண்ணுற, உன் அக்கௌண்ட்டில் தான் கேஷ் இருக்குது, சத்திரத்துக்கு கட்டணும், என்ன பண்ணு உன் சேலரி எடுத்து நீ கட்டிட்டுப்பான்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபுல் அமௌண்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு அமௌண்ட்டும் கையில் இல்லை. அன்றைக்கி நான் என்ன பண்ணோம், ஒரு இஎம்ஐ கட்டணும். அன்றைக்கி ஒரு இஎம்ஐ கட்டணும். அப்போது நான் இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை போல் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ எங்கள் அக்காவை பார்த்து, சரி அக்கா கிட்ட கேட்டுருவோமா, அக்கா ஒரு 10,000 ரூபா கொடுப்பியா ஆனால் கேட்டுருவியான்னு போய் நாங்கள் வீட்டில் எங்கள் அக்கா கிட்ட கேட்ட 10,000 ரூபா கேட்டால் உடனே 50,000 ரூபா கொடுக்குற மாதிரி ஆள் எங்கள் அக்கா. அந்த மாதிரி என் மேலே பாசம், அவ்வளோ பாசம் என் மேலே. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு மனசில் ஒரு வார்த்தை தோணுச்சு, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து எவ்வளோ பெரியவர், எங்கள் அக்கா காட்டிலாம் 1000 மடங்கு கோடி மடங்கு பெரியவர், இந்த 10,000 ரூபாய்க்காக எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நான்
அசிங்கப்படுத்தணுமா ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு தோணுச்சு. எனக்கு வேற யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற யோசி எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பிரம்மாண்டமானவர், எவ்வளோ மகிமையானவர், இந்த வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினவர். அதை யோசிச்சு பார்த்தோன்னோ, தம்பி உட்கார்றா, வீட்டுக்குள்ளே போடணும், காஃபி போடுவாங்க, அது போடுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. நான் தினமும் போனாலும் அதே பில்டப் கொடுப்பாங்க. சரியா? ஸோ பண்ணிட்டு இல்லைக்கா நான் வரேங்க்கா, சும்மா வந்தேங்க, பார்க்கணும்னு நினச்சேன், வந்துட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு, அப்பா நான் உங்களை அசிங்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்னை காத்து கொண்ட உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிங்குன்னு ஒரு மெசேஜ் வருது. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10,000 ரூபா காசு எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல, ஆனால் போட்டிருக்காங்க. சரியா? நல்லா கவனிச்சிங்க. நம்ம அப்பா யாரை வேணால் வச்சு செய்வார், எப்படி வேணால் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆளுகை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வின் ஆவி மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். உணர்வின் ஆவி மட்டும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னும் சின்னது, ஏன்னா நான் எக்ஸாஜரேட் பண்ணல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உண்மை உள்ளவராக இருந்து அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்ன்றதுக்காக சொல்கிறேன். என்னுடைய பெரிய மகள் வந்து வெளியூருக்கு போனோம், ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணும் நாங்கள். ஸோ குறிப்பிட்ட டைமில் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட தேவைப்படுது, ஒரு 1.5 லட்சமோ இவ்வளோ தேவைப்படுது. அப்போ கையில் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, இன்னும் ஒரு 50,000 ரூபா இருக்குது. யூஸ்வலாக யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். கேட்டேன்னா நம்ம அப்பாவை என்ன பண்ணுறது, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி. அவர் யார், பொண்ணும் வெளியே அவருது, வானம் பூமி அவருது. அவர் எங்கே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிறவரை நான் நம்பலைன்னா என்ன பண்ண முடியும், எங்கே கை நீட்ட முடியும்? எனக்குள்ள அவர் இல்லைன்னா தானே நான் போய் கை மாம்ச கண்கள் திறக்கல. அப்போ தானே மாம்ச கண்கள் திறக்கிறது, மாம்சத்தின்படி ஐயா எதா கொடுங்கன்னு கேட்குறது தான் மாம்ச கண்கள் திறக்கிறது. எனக்குள்ள நல்லா தெரியும், என்ன தெரியும், எனக்குள்ள என்ன தெரியுது, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு தெரியுது. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கூட ஒர்க் பண்ண ஒரு தம்பி திடீர்னு ஃபோன் வச்சான். அண்ணா பிரைஸ்ல அண்ணா எப்படின்னா இருக்கீங்கண்ணா? தம்பி நல்லா இருக்கேன்டா அண்ணா. அண்ணா தப்பாக நினைக்காதீங்க, காலையிலேருந்து ஆண்டவர் என்னை சும்மாவே இருக்க விட மாட்டுறாருண்ணே. சொன்னா, அண்ணா நீங்கள் எனக்கு சில நன்மைகளாக செய்திருக்கிறீங்க, அதுக்கு திருப்பி செய்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம்ண்ணா, இதை 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 நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன், திருப்பி மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. ஆண்டவர் என்னை காலையிலேருந்து என்னை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காருன்னா அதை அனுப்பணும்னு சொல்லி நான் என் மனதில் நிர்ணயித்திருந்த அந்த 50,000 ரூபாயை கரெக்டாக அனுப்பிச்சேன். புரியுதுங்களா? நான் பெரியவன் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் ஆழமாக இதை பேசிடலாம், இன்னும் ஆழமாக என்னால் கொண்டு போக முடியும். ஆனால் உங்கள் மனசில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஆமாவா இல்லையா? அவர் தான் எல்லாத்துலேயும் பெரியவர். அவர் நம்மளை எங்கேயும் நம்மளை விட்டுறவே கூடாது. இந்த ஒரு நம்பிக்கை எந்த நேரமும் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் ஏந்திரிக்கும் போதும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. புரியுதுங்களா? இப்படி இந்த கிருபையின் பரிபூர்ணம், இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த கிருபை. எனக்குள்ள என்ன பண்றாரு, அந்த கிருபையை எனக்காக என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஆவியை தந்து தன்னுடைய ஜீவனை தந்து என்ன பண்றாரு, எனக்காக என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில சகலத்தையும் என்ன பண்ணாரு, செய்து முடிச்சிட்டார். அதுதான் அவர் செய்த கிருபை. ரெண்டாவது நீதியின் ஈவு. ஈவுனா கிஃப்ட், ஈவுனா கிஃப்ட். கிஃப்ட் என்னன்னா, நீதினா அவருடைய பார்வையில் என்னன்னா, அவருடைய பார்வையில் என்னன்னா நீதி என்ன தெரியுங்களா? நீதினா ஒரு பார்வையில் ரெஸ்டோரேஷன்னா தமிழ்ல என்ன சொல்றேன்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், சீரமைத்தல், மறுசீரமைத்தல். ஒரு மாதிரி கச்சா மச்சான் ஆயிடுச்சு வீடு, யாராவது அடிச்சு உடச்சிட்டாங்க, மறுபடியும் வந்து அழகா செட் பண்ணி மறுபடியும் மாத்துறது பார்த்தீங்களா, மறுபடியும் ஒழுங்கா அதே மாதிரி மாத்துறதுக்கு பார்த்தீங்களா, அது பேர் தானது மறுசீரமைத்தல்.
அந்த ஆதாம் என்னும் ஒருவனாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு ஒரு gift கொடுக்குறாரு. அது என்ன gift கொடுக்குறாருன்னா, அந்த ஆளுகை செய்கிறனா இருந்த எனக்கு மறுபடியுமாய் அந்த ஆளுகை செய்கிற அந்த பொசிஷன்ல என்னை எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாரு. என்னை எடுத்து நிப்பாட்டுறதுனால நான் யாரா மாறுறேன்னா, ஜீவனை அடைந்தே, நான் ஜீவனை அடைந்தே ஆளுகை செய்கிறவனாய். மறுபடியும் அந்த 5:17 மட்டும் மறுபடியும் வாசிங்களேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் கிருபையின் பரிபூரணம். கிருபை என்னது? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில செய்து முடித்தாரு. என்னோட பேய், நோய், மண்ணாங்கட்டி, மட்டை, என் வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? செய்து முடிச்சிட்டார். அதான் அவருடைய வாழ்க்கையில எனக்கு செய்த கிருபை. கிருபை வெளிப்பட்டுச்சு. அடுத்து நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். நீதியாகிய ஈவன் என்னது? நீதி மறுசீரமைத்தினுடைய gift. என்ன கிஃப்டா கொடுக்குறாரு நமக்கு? மறுசீரமைத்தல். நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே ஆளுகை செய்ய முடியாது எனக்கு வச்சாரு பாத்தீங்களா, அது ஆதாம் இழந்து போனார்ல, அந்த இழந்து போனதை மறுபடியும் என்ன பண்ணாரு? மறுசீரமைத்து அதே ஆதி நிலைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? நிப்பாட்டிட்டாரு. எனக்கு என்ன பண்ணிருக்காரு? அந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்துட்டாரு. நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நல்லா கவனிச்சுங்க. பெறுகிறவர்கள்னா இதை என்ன சொல்லனா, விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? என்ன மறுசீரமைச்சிட்டாருன்ற ஒரு விஷயத்தை நம்புகிறவர்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இப்போ என்ன ஆக போறீங்க? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, மறுபடியும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. சொல்லுங்க, நான் மறுபடியும் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வேன். சொல்லுங்க, எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க. நான் 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 ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வேன். நான் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வேன். வானமும் பூமியும் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஷாபா ராதி தெரேமே தெரோ லீமஹாந்தி ஆக்கர போஷி ஆக்கர பலபா லீதர் அகர போரி பீத்தரி ரமா ஷியாங்கர பரவா. நான் ஆளுகை செய்கிறவன். சொல்ல, எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க. நான் ஆளுகை செய்கிறவன். நான் ஆளுகை செய்கிறவன். நான் ஆளுகை செய்கிறவன். நான் கிருபையை பெற்றுக்கொண்டவன். அந்த நீதியாகிய ஈவை பெற்றுக்கொண்டவன். சொல்லுங்க, வாக்கா பாக்கா ரதி தேலே கர போஷி ஆங்கரபா லீதர் மீதரமா நியாந்த ரகர போஷி ஆக்கர பலபா லீவஹாதி யாந்த லகதர போஷி ஆக்கர பலபா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லீபஹாரா தீதர் எமேந்த ருமாஹானா சீத லகரபா. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. நான் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன். அந்த நீதியாகிய ஈவை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர் செய்த கிருபையை பெற்றுக்கொண்டேன். அந்த நீதியாகிய ஈவை பெற்றுக்கொண்டேன். மறுசீரமைத்தல் எனக்குள்ள உண்டாயிற்று. மறுசீரமைத்தல் எனக்குள்ள உண்டானது. ஓ ரவாக்கியா தலகதரபோ லீமஹாந்தி அந்த லகதரபோ ஷீக்கல பரபரபரபா. மறுசீரமைத்தல் எனக்குள்ள உண்டானது. நான் ஜீவனை அடைந்தேன். ஜீவன் எனக்குள்ள உண்டானது. ஜீவன் எனக்குள்ள உண்டானது. ஜீவன் எனக்குள்ள உண்டானது. நான் ஆளுகை செய்கிறவன். நான் ஆளுகை செய்கிறவன். நான் ஆளுகை செய்கிறவன். ஒரு பாக்கி அங்கர பரபரபரபரபா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி சொல்றேன். தயவு செய்து இப்போ விதைக்கப்பட்ட இந்த விதைய பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? எடுத்து போடணும்னு சொல்லி அநேக குழப்பங்களை கொண்டு வரலாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் இதயத்தை விட்டு விளக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. நான் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய நீதியாகிய ஈவு, அந்த ரெஸ்டோரேஷன் நமக்குள்ள உண்டாயிடுச்சு. ஓ ஷாபா ராக்கி ஆக்கரபா. ஓ ஷீகா பாக்கா ராதி அந்த ரகாடபா மா 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 காராவா. தயவு செய்து இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. லீமஹாக்கி ஆக்கரபோ சியாந்தரகடபா. ஓ ஷீகாலா பாக்கி ஆக்கரபா. மறுசீரமைத்தல் எனக்குள்ள உண்டானது. ஓ நீதியாக இந்த கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன்.
எனக்குள்ள ஜீவன் உண்டானது. ஓ, எனக்குள்ள மரணம் இல்ல, எனக்குள்ள ஜீவன் உண்டானது, எனக்குள்ள ஜீவன் உண்டானது, எனக்குள்ள ஜீவன் இருக்குது. நான் ஆளுகை செய்கிறவன், நான் ஆளுகை செய்கிறவன், நான் ஆளுகை செய்கிறவன். ஓ, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, அந்த ஆளுகை நமக்குள்ள இருக்குது. நன்றி செலுவோம். அந்த ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கு, அந்த ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கு. ஓ, தயவு செய்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்னவா மாறணும்? மாம்சமாய் மாறணும். புரியுதுங்களா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள மாம்சமாய் மாறணும். நீங்க தூங்கும் போதும், நடக்கும் போதும், பேசும் போதும் அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன பண்ணுங்க? நீங்க ஜீவன் அடைந்தவர்கள், உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறத கண்ண முடியும். எனக்குள்ள இந்த பிரகாசம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுகம் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறத நீங்க தயவு செய்து கொஞ்சம் கூட இதுக்கு என்ன பண்ணிடாதீங்க, பின்வாங்க கூடாது. இதை நீர்த்து போக பண்ணிடாதீங்க, டைல்யூட் பண்ணிடவே கூடாது. ஆமா, ஃபோக்கஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் நம்மளுடைய குழப்பித்தள்ளும். நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைலாம் எதிர்மறையா இருக்கும். என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். புரியுதுங்களா? எவ்வளோ லட்சம் வேணா உங்களுக்கு தேவைப்படலாம், எவ்வளோ பெரிய நோயா வேணா உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓ, வாசம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் உங்களுக்குள்ள வாசம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஓ, அவர் உங்களுக்குள்ள தானே வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, உங்களுக்குள்ள தானே அவர் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வேற எங்கேயே இல்லையே, அவர் எங்கேயே இல்லையே. பார்த்துக்கிட்டே நன்றி சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படியே கண்ண மூடி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன் டாடி, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன் டாடி. அப்பா, இந்த சபை ஒரு எழுப்புதலின் சபை, ஓ, ஒரு வல்லமை விளங்குகிற சபை. அதை நான் பார்க்கிறேன் டாடி, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த முறை இங்க வரும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல போறாங்க. இது சாட்சியை ஏற்படுத்துகிற சபை. ஆமென். உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்துகிற சபை. நீர் இவர்களுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை வெளிப்படுத்துகிற சபை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால இவர்கள் நிரப்பி ஆசீர்வதித்த உம்முடைய தயவுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? வாதியார் முடிச்சோன்னு என்ன பண்ணணும்? கடைசியில் டவுட் இருக்கான்னு கேட்கணும். இந்த டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. நான் சொன்ன சத்தியம் ஒர்க் ஆகலைன்னா என்னை சட்டையை பிடிச்சி அடிங்க, நான் வாங்கிக்குவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் பயிற்சி பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் உயர்வை பார்த்துருக்கிறேன், இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்றதை நான் எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு, உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ರಾಜರಿಗೆ ಗಂಭೀರ ಧ್ವನಿಯೋಡೆ ರಾಜರಾಜನೇ ದೇವದೇವನೇ வெற்றியோடு பாடி பக்தியோடு நாடி வீரசேனை கூட்டமாக சேவிப்போம். வெற்றியோடு பாடி பக்தியோடு நாடி வீரசேனை கூட்டமாக சேவிப்போம். சீஷராக இயேசுவின் ஜபமே எமது அஸ்திவாரமே, ஜபமிந்தியே ஜெயமில்லையே. ஆவியில் ஜெபிப்போம், அற்புதங்கள் காண்போம், ஆச்சரியமாகவே
சீஷராக